ஹாய் எல்லாருக்கும், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு கம்மன்னு கருவேப்பிலை பொடி பார்க்கலாமா? இதோட டேஸ்ட் என்ஹான்ஸ் படுத்துறதுக்காக பருப்போட குவான்டிட்டிலாம் கொஞ்சம் அதிகமாக போட்டிருப்போம். ஃபஸ்ட்டு கடலை பருப்பு ஒரு 1/4 கிலோ ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உளுந்தம் பருப்பு சேம் குவான்டிட்டி ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடணும். தென் மல்லி ஒரு 4 டேபிள் ஸ்பூன், சீரக மிளகு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். தென் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு 4 கைப்பிடி அளவு எடுத்து ஃபேன் ட்ரையோ சன் ட்ரையோ ஒரு 30 மினிட்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வானலியில் போட்டு சிம்மில் வச்சு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். மொறுமொறுப்பு தன்மை அந்த கிறிஸ்பினஸ் வர வரைக்கும் எடுத்துக்கணும். ரொம்ப ஃப்ரை பண்ண தேவையில்ல, மீடியம் ஃப்ரை, அந்த ஈரப்பதம் போனால் மட்டும் போதும். தென் உப்பு, வரமிளகாக்கு ஒரு 2 to 3 drops ஆயில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிடறோம். தென் எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு இப்படி ஒரு டன் அப்படி ஒரு டன் பல்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பரான பொடி ரெடி. இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் தாண்டி என்னைக்காச்சும் சமைக்க பிடிக்கல, இல்லை ஹாஸ்டலில் இருக்கீங்கன்னா சுட சுட ஒயிட் ரைஸில் இந்த பொடி போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.